இப்ப திமுக ஆரம்ப காலகட்டத்துல சீமான் அவர்களே திமுக ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, அதிமுக ஆதரவா பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி பற்றி தானே இந்த அடுத்தது இந்த லெவலுக்கு வந்தாங்க. அப்ப என்னடான்னா அன்னைக்கு எங்களுக்கு வந்து தனிச்சு நிக்கிறதுக்கான எந்த வலுவும் இல்லை. நாங்க வந்து ஒரு சினிமா ரசிகர்களை, ஒரு ஃபேன் பேஸ, ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து கட்சியா மாத்தி வந்தவர்கள் இல்ல. பெரிய ஃபைனான்சியல் எதுவுமே சினிமா கிடையாது. பேக்ரவுண்ட் தானே. இல்ல நான் சொல்றேன், இப்ப சினிமா பின்புலம் அப்படின்றது வேற, சினிமாவுடைய மூலதனம் அப்படின்றது வேற. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து சினிமா பின்புலமா இருந்துச்சு. அண்ணன் இயக்குனரா இருந்தாங்க. ஆனா அதே சமகாலகட்டத்துல சீமான் ஒரு நடிகர், நான் சொல்றேன் இயக்குனர் அப்படி நான் சொல்றேன் அதே காலகட்டத்துல இயக்க ரீதியான பங்களிப்பு அண்ணன் சீமானுக்கு இருந்துச்சு. 10 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசியிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் மேடையில பேசியிருக்காரு, தமிழ்நாடு தாமுயசா முற்போக்கு சங்க மேடையில பேசியிருக்காரு, விசிகா மேடையில பேசியிருக்காரு, போராட்டங்களை கடந்திருக்காரு. இவ்வளவு செயல்பாடு இருக்குது. நீங்க விஜய் வந்து எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிடும்போது கூட அந்த ஒப்பீடு தவறானதுன்னு சொல்றேன். எம்ஜிஆருக்கும் சினிமா தான் பின்புலம், சினிமா தான் வந்து அது ஃபேஸ். ஆனா எம்ஜிஆர் வந்து இயக்க செயல்பாட்டில் இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, திராவிடர் கழகத்துல இருந்தாரு, திமுகல இருந்தாரு. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கூட சிட்டிங் எம்எல்ஏ அவரு. அந்த பழைய வெப்பனை எடுத்துட்டு வராதீங்க, அதை உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சீமான் வந்து விஜய் அவருக்கு சொன்னாரு. அதான் ஏன்னா இவருக்கு அந்த ட்ராக் ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. இயக்க செயல்பாடோ, இயக்க ரீதியான தொடர்போ, இயக்க ரீதியான மக்கள் போராட்டமோ எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் போராடினவருங்க, மக்களுக்காக நின்னவரு. எம்ஜிஆர் மேல 1000 விமர்சனம் இருக்கு. ஆட்சி மீதான விமர்சனம், அவர் மீதான விமர்சனம் எல்லாமே இருக்குது.